நான் மங்கலாம் இப்ப வீட்டுக்கு சண்டை போடுறான்னா சண்டை நாள் எங்க ஒரு நாளைக்கு வேலைக்கு போக மாட்டுது. நான் பண்றது நம்ம எதுவும் நல்லது சொன்னா சந்தேகப்படுறான். சரி அதை விட குப்பசாமி பொண்ணு ஓடி போயிச்சாமா அப்படியா? தெரியாதா அவனுக்கு? எனக்கு தெரியாதா? நான் அவங்கிட்ட போய் சிரிச்சு சிரிச்சு பேசுங்கிறா. விட மங்கலம் வாங்க. நாயுடியா ஒரு புதுசுங்கிறான் அவங்ககிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுங்கிறா. அது ஒண்ணும் இல்ல, குப்பசாமி பொண்ணு ஓடி போச்சுல அதை பத்தி பேசிருந்தோம். ஏண்டி குப்புசாமி பொண்ணு ஓடுறதுக்கு நீங்க சிரிச்சுன்னுக்கிறீங்க? அது ஒண்ணு ராமசாமி சும்மாதான் பேசினிருந்தோம். டேய் சும்மா பேசுறதுக்கு என் பொண்டாட்டி தான் கச்சாலாடா, நட பேசுங்கிறா. ராமசாமி நீ சந்தேகப்படுத்தி வேலையை வச்சுக்கிற, உங்களுக்கு நல்லது செய்ய தான் வந்துக்கிறேன். ஏனி நல்ல செய்ய வந்துக்கிறியா? அவரு நம்ம நல்லதுதான் வந்துக்கிறாரு, ஏன் அவரை புதிய மாட்டுறீங்க? கரும்புச்சான் அப்பப்போ வந்து குடும்பத்துல கோயம் மாட்டான்யா. நானா நல்லது பண்ண போற? நீ ரொம்ப கஷ்டப்படுறல, உனக்கு வட்டி காசு வாங்கி கொடுக்கலான்னு பேசிக்கிறேன். என்னடா சொல்றா? உண்மையாவா? ஆமா விஷயமா தான் பேசுறது, நீ வந்து தப்பா புரிஞ்சுங்கிறா. இது அப்பயே சொல்ல வேண்டியதுதான்றியா? சரி நீங்க பேசுறீங்களா, நான் அப்புறமா வரட்டா? நாங்க அப்புறமா பேசிக்கிறோம், இப்ப வந்துருவாங்க. டேய் டபுள் பெட்டியா, உன்னை தப்பா நினைச்சுட்டா, சாரிடா. ராமசாமியா நமக்குள்ள என்ன இருக்குது, நீ வேற என்ன வேறியா? நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கு, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏய் நாடி பண்றா? என்ன ராமசாமி வட்டிக்கு வாங்கி கொடுக்குறா? வட்டி வாங்கி தரல, பரவாயில்ல. இதுதான் போச்சு, அப்ப வாங்கி கொடுத்துருப்பேன் வட்டி. எந்த ஊருக்காரியா? பக்கத்து ஊருக்காரரா, கட்ட கட்டிடுறா. ஆள கட்டுண்டா டபுள் பெட்டியா, உன் பேரு கேட்ட மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். அது போதும். நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கு பார்த்தாக்கா எனக்கு 2 புருஷன் இருக்கிற மேத்தாச்சு. நேடி சொன்ன 2 புருஷனா? தமாஷ் ஜோக் வச்சுக்கணும். ஆமா நீ வட்டி வாங்கி தரல, ஜோக்கு தான். நிறுத்துவா இங்கதான். அதான் வந்துட்டாங்க, வா கட்ட வந்துட்டீங்களா? அட்ரஸ் கரெக்டா சொல்லிட்டீங்களா? அதான் வந்துட்டோம். இவர் தான் என் ஃப்ரெண்டு. வணக்கங்க. வணக்கம். பின்னால இருக்கிறது யாரு? நம்ம பொண்டாட்டி தான். உங்க பொண்டாட்டி சொன்னப்பா. ரொம்ப கேஷுவலா இருக்காங்க, 2 பேர் மேல கை போட்டுட்டு. ஜாலி டைப். எங்க ஏன் மேல கை போடுங்க. ஏய் நாடி இதெல்லாம் சும்மா இல்லாடிக்க. உங்க அம்மா பருப்பு சாம்பார் மூஞ்சி வட்டா, அப்புறம் பாத்துக்கிறேன். கை ஏறியா நண்பா? என்னடா நானு? நான் ஆள் மாத்தி நான் நீ வந்துங்க. ஸ்கூலுக்கு கம்முப்பா. ஆமால, கொடுங்க. உங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேரு? நானும் என் பொண்டாட்டியும் தான். உங்களுக்கு எவ்வளவு காசு வேணும்? இருக்கிற கஷ்டத்துல ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா நல்லா இருக்கும். 10,000 தானே, இப்பதான் வசூல் பண்ணிட்டு வந்தோம். இந்தாங்க பிடிங்க. வாங்கிக்க ராமசாமியா. கொடுங்க. வட்டியே தேவையில்லைங்க, நீங்க 10 மாசம் 1000 ரூபாய் கொடுத்தா போதும். என்னடா வட்டி தேவையில்லைன்ற? ரொம்ப ஏடா, பாரு இந்த மூஞ்ச, பாரு இந்த கைய, பாவம் இல்ல? டேய் உடா கைய. என்னப்பா மாத்தி என் பொண்டாட்டி கை பிடிச்சிங்கிறீங்க? இல்லப்பா, நாங்க கஷ்டப்படுற ஃபேமிலியா இருந்தா அள்ளி கொடுப்போம். குடிப்பீங்க, கொஞ்சம் இந்த கைய விடுங்க. நாங்க வாரம் வந்துடுறோம், 1000 ரூபாய் கொடுத்தா மட்டும் போதும். என்ன பார்த்து பேசி அங்க பார்த்து நேத்துக்கா பேசுற? மங்களகரமான முகத்தை பார்த்தோன்னே அங்கதான் பேச தோணுது. அவனை இருங்கடா, உங்களுக்கு மாவு கட்டி போட்டு அனுப்புறான். ஹாய் வரட்டுமா? எவ்வளோ ஏழை. பாய் கையாதியா? பாய். இந்த மாதிரி காசு யாரா கொடுப்பாங்க? இந்த காசு வாங்கறதுக்கு எவ்வளவு மானம் கட்டி போக வேண்டியதா இருக்குது பாரு. உரா பாத்துக்கலாம், வட்டமா மங்கலாம். நேத்துக்கிட்ட அவளை கண் தள்ளி தர்றா. குழந்தைகளை தொட்டு கொஞ்சது இல்லையா, அதுதான். கையாடா இதோ குழந்தா மூஞ்சா பாடுறா. நீ போப்பா, அப்பப்ப கோச்சுக்கிற வர மங்கலம். பாத்தியா, என் தருமால உனக்கு 10,000 ரூபாய் வாங்கி கொடுத்தான். எதுடி தருமா? இதுவா தருமா? எல்லாரும் தடி ஊதியா? தப்பா பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. பண்டத்தெல்லாம் தப்பா பண்ணிட்டு பிடிக்காதான், மூஞ்சா போறதுக்கு. தங்கச்சி அண்ணா என்ன ஆகிறா? நான் நல்லா இருக்கிறேம்மா. அந்த சுரேஷ் வந்து உன்னை கேட்டு போனாமா? அவனை கூட்டு வந்து இருப்பாங்களா, ஜாலியா விளையாடுவோம் நாங்க. யாரு சுரேஷா? அவங்க கூட நேத்துக்கு நீ விளையாடுவா? நீ தப்பாவே புரிஞ்சுக்கிற, நாங்க சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு. நான் மாப்பிள்ள தங்கச்சியை சந்தேகப்படுறியா? உன் தங்கச்சி பொண்ணு 55 கொண்டாட்டுக்கு முன்னாடி வந்து பார்க்காம போயிட்டேன். அப்படின்னா தங்கச்சி பண்ணிச்சியா? இருப்பா மாப்பிள்ள, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கப்பா. குத்தனா தலை வீங்கிடும். எதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது? வரவங்கள கை கால தடை விடுறாயா? அது வழக்கமா எல்லார்கிட்ட இப்படித்தானே இருக்கும். அண்ணா ஒரு சும்மாவே சந்தேகப்படுறாருண்ணா. தங்கச்சி என்ன இருந்தாலும் அவரு கூட தான் நீ வாழ்ந்தாகணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருமா. மச்சான் நீ கொஞ்சம் நல்ல பூட்டி சொல்லிட்டு போட உன் தங்கச்சிக்க. சொல்றேன் மாப்பிள்ள, சொல்றேன். இது நான் காசு வட்டி வாங்கணும் மச்சான், இப்பதான் 10,000 ரூபாய். ஆஹா, இவ்வளவு காசை கையில வச்சிருந்தா கையை வெட்டி எடுத்துன்னு போயிடுறாங்களாம். சாமி காசா இப்ப நேத்துக்கு வாங்கிக்கினா? மாப்பிள்ள இப்ப எனக்கு காசு தேவைப்படுது, நான் அப்புறமா வந்து தரேன், வாப்பா போலாம்.
டேய் நான் கஷ்டப்பட்டு வாங்குறேன்டா. அட போ மாப்பிள்ள, இன்னொரு 10,000 ரூபாய் வாங்கிக்கோ. டேய் கட்டினதும் சரியில்லை, கட்டி குத்துறதுங்களும் சரியில்லை. என்ன ராமசாமியா, பொண்டாட்டி நான் அப்படி ஓடுறான்? அது ஏன்டா கேக்குற? குடும்பமே சேர்ந்து ஏமாத்துதுங்கடா. நல்ல குடும்பத்துல பொண்ணு இருந்தா பரவாயில்ல, இப்படி போய் மாட்டீங்கடா. இதுக்கு நான் தாண்டா பண்றது, என்ன ஒரு ஐடியா சொல்ல. நானும் இது மாதிரி தான் ஒரு பொண்டாட்டி கட்டினேன், ஊரை விட்டே விடான்ட்டேன். 20 வருஷம் வேற ஊர்ல தான் இருக்கிறேன். அப்ப ஊரை விட்டு ஓட்ட சொல்றியா? ஊரை விட்டுல ஓடாதுடா, எப்படியோ பணம் சம்பாதிச்சு ஆகணும், அதுக்கான வழியை பாரு. அது நான் வழிய நான் சொல்லுவேன், எதனா தப்பா நினைச்சுக்க என்ன பண்றது? சொல்றா. காது காமியா? என்னடா கரெக்டா இருக்குண்டா. அட பருப்பு சாம்பார் வாயா, இதெல்லாமாடா பண்ணுவாங்க? ஒரு சிலர் இப்படித்தான் இருக்கிறாங்க, அதான் உனக்கு ஐடியா சொன்னேன். மேனி பூச்சி போட்டுருவேன் போடா. நான் சொல்றானுங்கடா இவனுங்க. நல்லது சொன்னா கேக்குறானுங்க. ஓ, இந்த பக்கம் போனானா இல்ல இந்த பக்கம் போனானா? இது நான் போலீஸ் கிட்ட பேசிக்கிட்டே. சார் என்ன சார்? உங்க ஒய்ஃப் கிட்ட திருட எந்த பக்கம் போனான்னு வழி கேட்டேன். வழி கேட்கறதுக்கு கை பூச்சிங்கிறீங்க? கரெக்டா சொன்னேன் இல்ல வழி, ஆனா கரெக்டா சொல்லிச்சுப்பா உன் ஒய்ஃப. ஐயோ ஆண்டவா, வரம் போறலாம் இப்படி கட்டி புடிச்சா நான் என்ன பண்றது? மூஞ்ச பார்த்தாவே எனக்கு சிரிப்பா வருது. திருடனை பிடிக்கணுமே எனக்கு தோணல. உண்மையாவா? ஆமா, சாப்பிட்டியா இல்லையா? கூட்டின்னு போயா சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்து கூட்டினாரியா? கூட்டு போறேன்பா, வா போலாம். சார் அது ஏன் போல சார், விடுங்க சார். பிரியாணி வாங்கி கொடுத்து கூட்டு மாறேன்பா. பிரியாணி வேணா ஒன்னும் வேணாம், நீங்க போங்க போடியா. நல்ல பொண்ணு, வீட்டுக்காரன் தான் சரியில்லை. திருடா எங்க போனா? டேய் போடி, வரம் போறலாம் கட்டி பூச்சிக்கிட்டே இது பண்ற. சமாதான போடியா. இந்த வீடு தான் நினைக்கிறேன். மங்களம் மங்களம். யாராமா என் பொண்டாட்டிய பேர் விட்டு கூப்பிடுறான்? யார் பண்ணியா? மங்களத்துக்கு தெரியும் பாருங்க, மங்களம் வீட்டுக்காரங்க நீங்க. மங்களம் வீட்டுக்காரனா? மங்களத்துக்கு நீ என்ன ஒண்ணு அது சொல்லு முதல்ல. மங்களத்தோட ஃப்ரெண்டுங்க. அவளுக்கு பொம்பளை ஃப்ரெண்டா இருக்காதா? வெறும் ஆம்பளை ஃப்ரெண்டு தான் வந்து இருப்பீங்களா? அட அது விடுங்க, எங்கங்க மங்களம்? மங்களம் மங்களம். யாரு சுரேஷா? சுரேஷா மங்களம் எப்படி இருக்கிற மங்களம்? நல்லா இருக்கிறேன். மக்களே பார்த்து தானே இருக்கிறீங்க, என்ன பண்றது இந்த தத்திரம் முச்சத்தை? என்னங்க இவன் தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆக்டிங் நாத்துக்கு அவருக்கா மூஞ்சி உரியாவில 8 அடி மேலே விடுவேன். என்ன மங்களம் உங்க வீட்டுக்காரி இப்படி எஞ்சி உயிராரா? ஏண்டா உன் பொட்டாட்டி வந்து நான் கட்டி பிடிச்சா சொம்மையா இருப்பாடா நீ? கட்டி பிடி இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லிக்கிறப்ப. மங்களம் உங்க வீட்டுக்கார ஓவரா பேசுறான், அவன் இல்லாதப்ப வரேன். வீட்டுக்கு வந்தவங்களை இப்படிதான் பேசுவியா? நீ இப்படி விட்டனாச்சியா அந்த சோத்தை பேச ஆச்சுப்பேன். போடி உள்ள போடி. கரமம் வரவெல்லாம் கட்டி பிடிக்கிறானே, இவனையும் கல்யாணம் பண்ணுன்னு தெரியலையே. மங்களக்கா மங்களக்கா இவன் யாராமா? ஏய் என்ன மங்களக்கா எங்க? மங்களக்காவா? நேத்து கேக்குற? சும்மா காமெடியா பேசினு இருக்கிறதுக்கு தான். 8 மேல விடுவேன். போடா சே வாய்க்கே நேரமா போச்சு இவ்வளவு.